திருட்டு நகைகளை வாங்கினால் மாட்டிக்கொள்வீர்கள் என நகை வியாபாரிகளுக்கு காரைக்குடி டிஎஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நகை வியாபாரிகள் மத்தியில் டிஎஸ்பி பிரகாஷ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நகை வியாபாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நகைகளை பேருந்து, ரயில்களில் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறிய டிஎஸ்பி பிரகாஷ், தனியாக நகைகளை கொண்டு வர வேண்டாம் என்றும் பலர் ஒன்றாக சேர்ந்து நகைகளை எடுத்து வரலாம் எனவும் தெரிவித்தார். அடையாளம் தெரியாத நபர்கள் நகைகளை விற்றால் வியாபாரிகள் வாங்குகின்றனர் என்று குறிப்பிட்ட டிஎஸ்பி பிரகாஷ், இதனால் திருடர்கள் எளிதில் திருட்டு நகைகளை விற்றுவிடுகின்றனர் என்று தெரிவித்தார். திருடர்கள் மாட்டிக்கொண்டால் நகை வியாபாரிகளை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்றும் அவர் கூறினார். திருட்டு நகைகளை வாங்க வேண்டாம் என்றும், சந்தேகப்படியான நபர் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் டிஎஸ்பி பிரகாஷ் தெரிவித்தார். அது மாதிரி நீங்க வேலையை முடிச்சு கொண்டு வரீங்கன்னா தயவுசெய்து பஸ்ல வராதீங்க. ட்ரெயின்ல பஸ்ல நீங்க அதை கேஷுவலா எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க கேஷுவலாவே இருக்கிறீங்க, உங்களுக்கு அது வந்து சாதாரணமா போச்சு. ஆனால் அதுக்குன்னு நீங்க ஒரு வெஹிக்கிள என்ன ஒரு மெட்ராஸுக்கு போனா எவ்வளவு கேட்க போறேன், ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கேட்க போறேன். நல்ல நமக்கு தகுந்தான ஆளுகளை நீங்க ஒரு சேஃப்டியா கூட்டிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை நாங்க பஸ்ல தான் வருவோம்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து போய் பண்ணலாம். யாரு இருந்து நகை கொடுத்தாலும் என்ன பண்றீங்க, ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் பெரிய பெரிய கடைக்காரங்க பண்றதில்ல. ஆனால் சின்ன சின்ன நகை பட்டக்காரங்க என்ன பண்றீங்க, நகையை வந்து வாங்கிட்டீங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்யூஸ்டு 2 அடியை கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா அந்த பட்டறையை வந்து காட்டுவோம். கம்மியான பணம் கிடைக்குது, 4 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறான்னு வாங்குறீங்க. பட் ஒரு நாள் மாற்று அன்னைக்கு என்னைக்குமே தப்பிக்க முடியாது. என்னைக்கே மாற்று அன்னைக்கு மொத்தம் லாஸ்.